Hi and hello to everyone. Welcome to Sharing My Knowledge YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் communication, meaning, feature, process and 7 C's of communication தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது NTA UGC NET Paper 1 Unit 4 Communication chapterோட sub topics. அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Sharing My Knowledge YouTube சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. என்ன நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மீனிங் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னா என்ன? கம்யூனிகேட், ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு நாலேஜோ ஒரு ஐடியாவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறதா கம்யூனிகேஷன் சொல்றோம். So communication is a process of transferring information from one person to that of another அப்படிங்கிறது இங்க communication. வெறும்னா transferring information அப்படின்னா கிடையாது. Imparting or interchange thoughts or opinion or information between two or more persons கூட ஒரு communication தான். அடுத்தது exchanging an idea with the help of various mode of channelங்கிறது communication தான். So இதுதான் meaning of the term communication. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இதோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன்ங்கிறது ஒரு ப்ராசஸ், கண்டினியூஸ் ப்ராசஸ். சென்டார், ரிசீவர், ஐடியா, மெசேஜ், ஃபீட்பேக், திருப்பி சென்டார், ரிசீவர், ஐடியா, மெசேஜ், ஃபீட்பேக். ஸோ இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன்ங்கிறது பெர்வேசிவ் இன் நேச்சர், அதாவது கம்யூனிகேஷன்ங்கிறது எல்லா லெவல்ஸ்லையும் எல்லா கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் எங்கே பார்த்தாலுமே கம்யூனிகேஷன்ங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெக்வயர்ட் திங். ஸோ அது பெர்வேசிவ் இன் நேச்சர். கம்யூனிகேஷன் என்னன்னு சொன்னோம்? டூ வே ப்ராசஸ்ன்னு சொன்னோம். ஸோ அந்த ப்ராசஸ் என்னன்னா சென்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் கெட்டிங் ஃபீட்பேக். இது ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தா கம்யூனிகேஷன்ங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியா அப்படின்னு சொல்லி நம்ம ரெஃபர் பண்றோம். அந்த ஐடியா இட் மேபி வேர்டா இருக்கலாம், வேர்ட்ல கன்வே பண்ணலாம், இல்ல ஒரு கெஸ்டர்ல கன்வே பண்ணலாம், ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல கன்வே பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். கம்யூனிகேஷன் என்னத்தை என்கரேஜ் பண்ணுதுன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த பீப்புள் கிரியேட் பண்றது எதுனா குட் கம்யூனிகேஷன் தான். ஸோ அது ஒரு கோல் ஓரியன்டட் ப்ராசஸ். ஸோ கம்யூனிகேஷனுக்கு தேவை இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிளாரிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன். படிச்சிருக்கணும்னு இல்லை, அதை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அந்த இன்டெலிஜென்ஸும் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்ச கிளாரிட்டியும் இருந்தாலே கம்யூனிகேஷன் குட் கம்யூனிகேஷனா அந்த இடத்துல இருக்கும். இதுதான் வேரியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. சென்டார், என்கோடிங், மெசேஜ், டீகோடிங், மெசேஜ் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபீட்பேக். ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ சென்டார், சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்த இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கதான் சென்டார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ நான் யூடியூப் சேனல்ல கிளாஸஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஐ எம் அ சென்டார். ஸோ சென்டார் இஸ் அ பர்சன் ஹூ ஸ்டார்ட் த கம்யூனிகேஷன் ப்ராசஸ். நான் தான் இந்த செக்ஷனை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நான் ஒரு இண்டிவிஜுவலா இருக்கலாம், இல்லை ஒரு குரூப்பா இருக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம். நெக்ஸ்ட் என்னோட கம்யூனிகேஷன், நீட் ஃபார் கம்யூனிகேஷன் அரைஸ் எப்போ எனக்கு இந்த கம்யூனிகேஷன் வந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஒரு ஐடியாவை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நீட் ஃபார் கம்யூனிகேஷன் அரைசஸ் when the sender has some idea which he or she wants to share. இதுதான் சென்டார். நெக்ஸ்ட் ப்ராசஸ், செகண்ட் ப்ராசஸ் என்கோடிங். இன் ஆர்டர் டு கன்வே her ஐடியா, என்னோட ஐடியாவை நான் கன்வே பண்றதுக்கு நான் என்கோடிங்கிற மெத்தடை நான் ஃபாலோ பண்றேன். என்கோடிங் அப்படிங்கிறது என்னன்னா டிரான்ஸ்லேட்டிங் an idea or information into a message. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக ஷேரிங் மை நாலேஜ் சேனல் ஓப்பன் பண்ணேன். அது சென்டாரோட ஐடியா. ஸோ அதில் நான் எப்படி என்னோட மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், நான் எந்த மோடில் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிலாம் நான் டிசைட் பண்றது என்கோடிங். த ப்ராசஸ் ஆஃப் என்கோடிங் மே இன்வால்வ்ஸ் யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் கெஸ்டர்ஸ், என்ன வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் மெசேஜ். An idea when encoded is termed as message. நான் என்ன பண்ணணும்னு ஒரு விஷயத்தை என்கோட் பண்ணி வச்சிருக்கேனோ அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் கன்வெர்ட் பண்ணனா which is called as message. இங்க சென்டார் தான் டிசைட் பண்ணும், எலாபரேட்டா சொல்லணுமா இல்ல கண்டென்ஸா சொல்லணுமா, நான் சொல்லணும்னு நினைச்ச மெசேஜை பெருசா சொல்லணுமா, எலாபரேட் பண்ணணுமா இல்ல பிரீஃபா சொல்லணுமா, டிபெண்டிங் அப்பான் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு அதை பார்த்து தான் நான் மெசேஜை கம்யூனிகேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் மெசேஜ் கேன் பி வெர்பல் ஆர் நான் வெர்பல். வெர்பல்னா ரிட்டன் மெசேஜா இருக்கலாம், இல்லை ரிட்டல் கம்யூனிகேஷன் ஆர் ஓரல் கம்யூனிகேஷன். நான் வெர்பல்னா கெஸ்டர்ஸ், என்னோட போக்சர், என்னோட சைன்ஸ், என்னோட பிஹேவிங், என்னோட வே ஆஃப் டாக்கிங், எக்ஸ்பிரஷன்ஸ், இது எல்லாமே நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் சேனல், மீடியம், ஹவு டு சென்ட். என்ன மெட்டீரியல இல்லை எந்த ஃபார்ம்ல நான் என்னோட நாலேஜை நான் ஷேர் பண்ணணும், யூடியூப்ங்கிற ஒரு மோடம், ஒரு மெசேஜ், ஒரு சேனல் மூலியமா நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணியிருப்பேன். The channel is the means used to convey the message. எந்த ஃபார்ம்ல நம்ம மெசேஜ் கன்வெர்ட் பண்றோம்.
நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணனா அது ஒரு சேனல், ட்விட்டர்ல ஷேர் பண்ணா அது ஒரு சேனல், கிளாஸ் ரூம்ல போய் எடுத்தா அது ஒரு சேனல். ஸோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இமீடியட் ஃபீட்பேக் எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஓரல் கம்யூனிகேஷன் சேனலை யூஸ் பண்ணுவேன். அதுதான் மோர் எஃபெக்டிவ். இல்ல எனக்கு டெக்னிக்கல் அண்ட் டீடைல்டு மெசேஜா நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அப்ப அந்த இடத்துல நோட்ஸ் எல்லாம் நான் ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ அங்க வந்து ரிட்டன் சேனல் வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இன் மெனி சிச்சுவேஷன் ஓரல் ரிட்டன் ரெண்டுமே சைமல்டேனியஸா யூஸ் பண்ணுவோம். ஒன்னு ஓரல் வந்து ரிட்டனுக்கு சப்ளிமெண்டா இருக்கும், ரிட்டன் வந்து ஓரல் சப்ளிமெண்டா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து மீடியம் ஆஃப் சேனல் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ரிசீவர். ஸோ இந்த சேனல்ல நான் யாரை அல்டிமேட்டா ரீச் பண்ண நினைச்சேன், ஆடியன்ஸ். ஸோ என்னோட ரிசீவரை நான் ரீச் பண்ணிட்டேன். The receiver is a person to whom the message is directed. So sender should ensure that the message reach the receiver. நான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஸோ நான் என்ன பண்ணணும், இது உங்களுக்கு ரீச் ஆயிருச்சா, இது உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத என்ஷூர் பண்ண வேண்டியது என்னோட வேலை. ஸோ இதான் ரிசீவர். டீகோடிங். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு யூடியூப் சேனலோட லிங்கோ இந்த ஈவெண்ட் நடக்குது இல்லை இந்த கிளாஸஸ்க்கான வீடியோ அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க ரிசீவ் பண்ணும்போது the receiver decode the message. டீகோட்னா எப்படி, அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் த மெசேஜ், நான் என்ன சொல்ல வந்திருக்கேங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ இட் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த மெசேஜ். அதாவது கிவிங் மீனிங் டு த வேர்ட், சிம்பிள், பாடி லாங்குவேஜ், நான் என்ன சொல்ல வரேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அது உங்களுக்கு புரியுதா. ஸோ அதுதான் வந்து டீகோடிங். Whether a message is rightly understood or is misunderstood depend upon his or her prior knowledge and experience, attitude, skills and perception. அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா இல்லை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா, இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் உங்களோட ஃபீட்பேக். நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்க சைட்ல இருந்து வர எனக்கு ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோட பெர்செப்ஷனை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து டீகோடிங். லாஸ்ட் ஸ்டெப் ஃபீட்பேக். ஸோ மெசேஜ் ரிசீவ் ஆனோடனே ரிசீவர் அந்த மெசேஜை பார்த்துட்டு, இப்போ நான் யூடியூப் லான்ச் பண்ணோன்னா நீங்கள் யூடியூப்பை வியூ பண்ணி நீங்கள் அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான ரெஸ்பான்ஸை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுவீங்க. இதுதான் ஃபீட்பேக். இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபீட்பேக். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டன் மெசேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்போக்கன் வேர்டாக இருக்கலாம், ஒரு லாங் சையாக இருக்கலாம், ஒரு ஸ்மைலாக இருக்கலாம், இல்லை என்ன டைப் ஆஃப் ஆக்ஷன் வேணாலும், ஈவன் சைலன்ஸ் கூட ஒரு டைப் ஆஃப் ஃபீட்பேக் தான். ஸோ வித்தவுட் ஃபீட்பேக் அப்படின்னா நீங்க ஃபீட்பேக்கே கொடுக்கலன்னா எனக்கு தெரியாது உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா, யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஸோ வித்தவுட் ஃபீட்பேக் அப்படிங்கும்போது சென்டர் cannot decide whether the receiver had understood the message correctly or not. ஸோ ஃபீட்பேக் மட்டும்தான் அந்த கம்யூனிகேஷனோட சக்சஸையும் ஃபெயிலியரையும் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இங்க சென்டர் இதுனா ரிசீவர் நீங்க. நான் ஒரு மெசேஜை என்கோட் பண்ணி மெசேஜா உங்களுக்கு அனுப்புறேன் வித் யூஸ் ஆஃப் சேனல். ஓகேவா. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த மெசேஜை ரிசீவ் பண்றீங்க ஆஸ் அ ரிசீவரா, அதை டீகோட் பண்றீங்க, அதை படிச்சு அந்த டீகோட் பண்ணி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. இது வந்து நாய்ஸா இருக்கலாம், இல்லை ரிட்டனா இருக்கலாம், என்ன இருக்கலாம். இதுதான் ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ 7 ஸ்டெப் இருக்கு ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல. சென்டர், என்கோடிங், மெசேஜ், சேனல், ரிசீவர், டீகோடிங், ஃபீட்பேக். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் 7 C's ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னாலே இந்த 7 C's இருக்கணும். இது இருந்தால் அந்த கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவ். கிளியர், கன்சைஸ், கான்க்ரீட், கரெக்ட், கொஹரண்ட், கம்ப்ளீட், கர்டியஸ். கிளியர்னா எந்த பர்பஸுக்காக நான் கம்யூனிகேட் பண்றேன் அந்த அப்ஜெக்டிவ் வந்து கிளியரா இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை அவாய்ட் பண்ணணும். கன்சைஸ், கீப் இட் கிளியர் அண்ட் டு த பாயிண்டா இருக்கணும், அதாவது பிரீஃப் அண்ட் டு த பாயிண்டா இருக்கணும். ஃபில்லர் வேர்ட், சென்டென்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். கன்க்ரீட், ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், நாட் ஜென்ரல், வேகா இருக்கக்கூடாது. ஃபேக்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து மெசேஜுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுக்கணும். கரெக்ட். ட்ரை டு அவாய்ட் டைப்போஸ் அவாய்ட் பண்ணிட்டு கரெக்ட் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை கொடுக்கணும். அது வந்து லெவல் ஆஃப் லாங்குவேஜ் வந்து ரைட் லெவல் ஆஃப் லாங்குவேஜை வந்து அடாப்ட் பண்ணணும். கொஹரண்ட், டஸ் யுவர் மெசேஜ் மேக் சென்ஸ், ensure it flow logically, avoid covering too much. இந்த மெசேஜ் வந்து எதுக்காச்சும் பர்பஸ் இருக்கா அது ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். அது எந்த ஃப்ளோல லாஜிக்கலா கொண்டு போகணுமோ அதை கரெக்டா கொண்டு போயிருக்கோமான்னு என்ஷூர் பண்ணணும். டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து அவாய்ட் பண்ணணும். கம்ப்ளீட், டஸ் த மெசேஜ் கண்டெயின் எவ்ரிதிங் இட் நீட் டு, நான் சொல்ல வர மெசேஜ் இவ்வளவுதான், அது எல்லாமே கவர் ஆயிருக்கான்னு பார்த்துருக்கணும். இன்க்ளூட் அ கால் டு ஆக்ஷன் எல்லாமே இருக்கணும். கர்டியஸ், பொலைட், குட்வில் பில்ட் பண்ணணும். மெசேஜ் வந்து அந்த மெசேஜ்னால ஒரு விஷயம் வந்து டாக்ட்ஃபுல் ஆகணும். இதுதான் 7 C's ஆஃப் கம்யூனிகேஷன். கிளியர், கன்சைஸ், கன்க்ரீட், கரெக்ட், கொஹரண்ட், கம்ப்ளீட், கர்டியஸ். இதுவரைக்கும் மீனிங் ஆஃப் கம்யூனிகேஷன், அதோட நேச்சர், ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் 7 C's ஆஃப் கம்யூனிகேஷன் என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் ஷேரிங் மை நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
டெலகிராம் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டெலகிராமில் மட்டும் இல்லாமல் அதர் சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். இது வரைக்கும் போட்ட ஒவ்வொரு வீடியோஸோட PDF நோட்ஸும் இனி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸோ எல்லா அப்டேட் இன்ஃபர்மேஷனும் நான் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.